இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஓகே, சோ ஜியோகிராஃபினா என்ன? ஃபர்ஸ்ட் மே நோ தி மீனிங் ஆஃப் ஜியோகிராஃபி. சொல்ல முடியுமா உங்களால? ஜியோகிராஃபினா அதாவது நீங்க கண்ணுல பாக்குறது எல்லாமே ஜியோகிராஃபின்னு சொல்லலாம். அதாவது உங்க எதிர்க்க ஒரு மலையை பாக்குறீங்க, ஒரு ரிவரை பாக்குறீங்க, ஒரு லேக் பாக்குறீங்க, எல்லாமே யூ கேன் கால் இட் அஸ் ஜியோகிராஃபி. சரிங்களா? ஓகே, அப்போ ஜியோகிராஃபி தான் எல்லாத்தோட தாய், அம்மான்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். அப்போ எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க ஜியோகிராஃபி மூலமா பார்க்க போறீங்க. இப்ப நம்ம இந்தியாவை பத்தி பார்க்க போறோம். இந்தியா இந்தியா எங்கெங்க இருக்கு உலகத்துல? இந்தியா எங்க இருக்கு தெரியுமா எல்லாருக்குமே? வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்குன்னு தெரியுமா? I'll show you. Okay, okay, see here. இதுதான் வந்து வேர்ல்டு மேப். நல்லா பாருங்க, உலகம் வந்து வேர்ல்டு மேப்ல இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரைட்டா? சோ இப்படி இருக்கு. இதுல இந்த இடத்துல தான் இந்தியா வருது. ரெட் கலர்ல இருக்கு பாத்தியா? இதுதான் வந்து இந்தியா. ஓகேவா? இதை இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா இங்க பார்க்கலாம். So this is your India. இந்தியா எந்த கான்டினென்ட்ல இருக்கு சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுப்பா. ஹரிஷ் உங்க வந்து அன்மியூட்டே ஆகல, மியூட்லயே இருக்கு. சார் இப்போ இப்ப கேக்குது சார். கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஃபைன். சோ இதுதான் வந்து இந்தியா. ரைட்டா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இங்க இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு பக்கத்துல நிறைய வேற ஏதோ கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? இந்தியா இங்க இருக்கு. இதுதான் வேர்ல்டு மேப். வேர்ல்டு மேப்ல ஒரு இடத்துல இந்தியா இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு பக்கத்துல நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் இந்தியாவை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு let us see over here. அதுக்கு வந்து I want a video for you. ஓகேவா? சோ இது மட்டும் கேக்குதான்னு ஜஸ்ட் நீங்க அப்படியே பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, சோ இதுதான் இந்தியா. கரெக்டா? இதுதான் இந்தியா. இந்தியாவை நீங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு நோ த மேப். ஓகேவா? இதுதான் மேப். மேப்ல உங்களுக்கு கார்டினல் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. கார்டினல் பாயிண்ட்ஸ்னா ஒண்ணு இல்ல, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அததான் we call it as cardinal points. ஓகேவா? இங்க என்ன நார்த்? மேல நார்த், கீழே சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈட்டிங் ஹேண்ட் ஈஸ்ட். சரியா? நம்ம ரைட் சைடுல இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட் சைடுல வெஸ்ட், மேல நார்த், கீழே சவுத். ஓகே, நம்ம தமிழ்நாடு நார்த்ல இருக்கா சவுத்ல இருக்கா? நம்ம தமிழ்நாடு நார்த்ல இருக்கா சவுத்ல இருக்கா? சவுத்ல தான் இருக்கு இல்லையா? so we are in the south zone. ஓகேவா? அப்ப நார்த்னா இவங்க, ஈஸ்ட்னா இவங்க, வெஸ்ட்னா இவங்க. ஓகே, சூரியன் உதிப்பது எந்த பக்கம்? ஈஸ்டா வெஸ்டா? sun rises in the east. சூப்பர். sun rises in the east. அப்போ sun வந்து இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வரும். புரியுதா? அப்புறமா தான் லைன்னா இந்த பக்கம் வந்து இங்க வரும் sun. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஒரு பேசிக். இதுல நமக்கு மோஸ்டா என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு பக்கத்துல என்னென்ன கண்ட்ரி எல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்தியாவுக்கு பக்கத்துல. சரியா? பாத்துடலாமா என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு? எஸ், அப்படியே ஸ்லோவா பாருங்க. ஓகே, சோ இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ரைட். நமக்கு கீழே கடல் இருக்கு. கடல் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, எல்லாரும் பார்த்திருப்பீங்க கடலை இல்லையா? நமக்கு கீழே ஒரு கடல் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மேப்ல பார்த்துடலாம். இங்க பாருங்களா, இங்கெல்லாம் ப்ளூவா இருக்கு பாத்தியா? இதெல்லாம் என்னன்னா ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
அதாவது சீனா என்ன, ஓஷன்னா என்னன்னு தெரியணும். சின்னதா இருந்தால் கடல் சீன்னு சொல்லுவோம், பெருசா இருந்தால் ஓஷன் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு இங்க பாருங்க, இங்கதான் இந்தியா இருக்கு இல்லையா? இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு சி இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு சி இருக்கு. இந்தியாவோட ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க சிக்கு பேர் என்ன? வாட் சி இஸ் தட்? சொல்ல முடியுமா யாராவதுனால? அன்மியூட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் அன்மியூட் பண்ணுங்க. எஸ், சூப்பர். சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுக்கு பேரு பே ஆஃப் பெங்கால். சூப்பர் தரணி. ஓகே, சோ இங்க பாருங்க, இதுதான் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது. சரியா? இதுதான் என்னது? பே ஆஃப் பெங்கால். ஓகே, சோ இப்போ நீங்க இங்க பார்த்திருப்பீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எல்லாம் எங்கெல்லாம் ப்ளூவா இருக்கோ அது எல்லாமே என்னது? கடல். ஓகேவா? சோ நமக்கு இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் ப்ளூவா இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ப்ளூவா இருக்கு, டவுன்லயும் ப்ளூவா தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்தியாவை சுத்தி நமக்கு பாட்டம் சைடுல எல்லாமே கடல் தான் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் பே ஆஃப் பெங்கால். லெஃப்ட் சைடுல இருக்கிறதுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல இருக்கிற கடலுக்கு பேர் என்ன? இந்தியாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற கடலுக்கு பெயர் என்ன? சொல்ல முடியுமா? அதுக்கு பேர் தான் அரேபியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது பே ஆஃப் பெங்கால் சொன்னோமா? ஓகே, சோ நமக்கு லெஃப்ட் சைடு பாருங்க என்ன வருது? இட் இஸ் நத்திங் பட் அரேபியன் சி. தெரியுதா? இதுதான் அரேபியன் சி. ஓகே, சரி. ரைட் வந்து பே ஆஃப் பெங்கால், லெஃப்ட் வந்து அரேபியன் சி. அப்போ பாட்டம்ல என்ன இருக்கும்? பாட்டம்ல என்ன இருக்கும் சொல்ல முடியுமா? பாட்டம்ல என்ன இருக்கும்? இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால், இந்த இடத்துல உங்களுக்கு அரேபியன் சி. அப்ப இந்த பாட்டமுக்கு இதுக்கு ஃபுல்லாவே பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். புரியுதா? இதெல்லாம் சி, பே ஆஃப் பெங்கால் சி, அரேபியன் சி. அப்போ ரெண்டு சி ஒன்னா சேர்ந்தால் என்ன ஃபார்ம் ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் ஓஷன். ஓஷன்னா பெருங்கடல். அதாவது ரெண்டு மூணு சி ஒன்னா சேர்ந்தால் இட் ஃபார்ம்ஸ் பெரிய சி. அந்த பெரிய சி தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஓஷன். புரியுதா? ஓகே, கிளியர், ஃபைன். இதுதான் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓஷனுக்கு பேர் என்னன்னா இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு அப்புறமா பெயர் சூட்டப்பட்டது. வேற எந்த கண்ட்ரிலையும், வேற எந்த அந்த ஓஷன்லயும் கண்ட்ரியோட பெயர் இருக்காது. சரியா? வெறும் நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஓஷன் பேர் மட்டும் தான் இந்தியன் ஓஷன். the only ocean which have the country's name அப்படின்னு கேட்டாங்கன்னா it is Indian Ocean. புரியுதா? ஒரே ஓஷனு கண்ட்ரி பேர் ஓட சூட் இருப்பாங்க. அது என்ன ஓஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் ஓஷன். ஓகே, ரைட். அடுத்து போலாம். இப்ப பவுண்டரிஸ் பத்தி பார்த்துடலாம். நம்ம இந்தியா இப்போ வந்து இந்தியாவுக்கு கீழே இங்க பே ஆஃப் பெங்கால் பார்த்தோம், இங்க அரேபியன் சி பார்த்தோம். ஓகேவா? ரைட். இந்தியாவுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்கு. ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா யாராவதுனால? அதாவது இந்த இடத்துல இந்தியாவுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரணி வந்து ரொம்ப அந்த ஒரு மாதிரி இறையுது. சரியா? ஓகே ஓகே, நீ மியூட் பண்ணிக்கோ தரணி, நீ மியூட் பண்ணிக்கோ. ஓகே, ரைட். இதற்கு பேர் என்னன்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸ்ரீலங்கா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இந்தியாவுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கு ஸ்ரீலங்கா. ஓகே, ரைட். அடுத்து பார்ப்போம் வேற என்னென்ன கண்ட்ரி எல்லாம் நம்மள சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, சோ வேற என்னென்ன கண்ட்ரி இருக்கு லைன்னா பார்ப்போம். ஓகேவா? நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கானுங்க, இங்கேயே இருக்கானுங்க. அதனாலதான் அப்பப்போ குண்டு போடுறானுங்க இந்தியால. புரியுதா? பாகிஸ்தான் எங்க இருக்கானுங்க? இந்த இடத்துல இருக்கானுங்க பாகிஸ்தான். ஓகே, சோ இந்தியாவுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கானுங்க பாகிஸ்தான். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க வேற யாரு நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க? நம்ம ஹிமாலயா மவுண்டெயின் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா?
அந்த ஹிமாலயாஸ் எங்க இருக்குன்னா இந்தியாவோட மேல் பகுதியில இருக்கு. அண்ணா அப்போ வந்து இதெல்லாமே உங்களுக்கு இந்தியாவா? நோ, இங்கெல்லாம் இந்தியா வராது. இந்தியா இங்க மட்டும், இங்க பாருங்க இந்த ப்ரௌன் கலர் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இது மட்டும் தான் இந்தியா. ஓகே, அப்ப ஹிமாலயாஸ் இந்தியால மட்டும் தான் இருக்கும்னா இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ இங்க என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். சரியா? ஓகே, அப்படியே பாருங்க. ஸோ ஹிமாலயாஸ் இந்தியாவுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட்டு. வேற என்ன கண்ட்ரி எல்லாம் நம்ம இந்தியா கூட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நேபாள் இந்தியாவுக்கு இந்த கேப்ல இருக்கு இல்லையா, இந்த கேப்ல இருக்கிற கண்ட்ரிக்கு பேர் என்ன? நேபாள். ஓகேவா? அடுத்து இன்னொரு கேப் வருது பாத்தியா, அந்த இடத்துல இருக்கிற கண்ட்ரிக்கு பேர் என்ன? பூட்டான். என்ன கண்ட்ரி? பூட்டான். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இன்னும் கண்ட்ரிஸ் பார்ப்போம். இதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க, இது பாகிஸ்தான், இது 1. ஓகேவா? பாகிஸ்தானா? ரைட். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நேபாள், இங்க பூட்டான். இதற்கு மேல இருக்கு பாத்தியா, இதெல்லாம் என்னன்னா சைனா. நம்ம சைனாக்காரன் இங்கே இருக்கிறான், இங்க இருந்தா கொரோனா அமைச்சிருக்கான் எல்லா இடத்துக்கும். புரியுதா? ஓகே, நம்ம வேற இந்தியா பக்கத்துலயே இருக்கு, ஸோ ஈஸியா வாங்கிக்கிச்சு. ரைட். ஸோ இந்த மாதிரி இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு. இன்னும் வேற என்ன கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய கண்ட்ரிக்கு பெயர் என்ன? இங்க காமிப்பாங்க பாருங்க. ஸோ இங்க காமிக்கல அவங்க, நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு இல்லையா இன்னொன்னு, அந்த வெள்ளையா இருக்கு பாத்தியா, இதுக்கு பேர் தான் பங்களாதேஷ். பங்களாதேஷ் கிரிக்கெட்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பங்களாதேஷ். ஓகே. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரி இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னா மியான்மர். என்ன? மியான்மர். புரியுதா? மியான்மர். இதுக்கு முன்னாடி இந்த மியான்மருக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மா. பர்மா தேக்குன்னு எல்லாம் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உட்டு. ஓகே. சோ இதற்கு முன்னாடி மியான்மருக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்தியாவை சுத்தி இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு. என்னென்ன கண்ட்ரி இருக்கு? பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா, பங்களாதேஷ், மியான்மர், கீழே ஸ்ரீலங்கா. இத்தனை கண்ட்ரிஸ் நம்மளை சுத்தி இருக்கு. அப்போ இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு கண்ட்ரி இருக்குப்பா, அப்போ இந்த இடத்துல நமக்கு பார்டர் தேவை தானே, இதுக்கு பேர் தான் பார்டர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கெல்லாம் என்னென்ன கண்ட்ரி எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கோ அங்க வந்து நம்ம இந்தியன் ஆர்மி நிப்பாங்க, யாரும் உள்ள வராம பாத்துக்கிறதுக்காக. புரியுதா? இங்க இருந்து தான் பாகிஸ்தான் ஷூட் பண்ணுவானுங்க, நம்ம இங்க இருந்து ஷூட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல கார்கில் எல்லாம் இங்க இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஷூட்டிங் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது எதனால நடக்குதுன்னா பார்டர். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் உள்ள வந்துடுவான், உள்ள வந்துட்டு இங்க உட்காந்துப்பான். இப்போவும் பாகிஸ்தான் இவ்வளவு தூரம் உள்ளதான், இது ஃபுல்லா பாகிஸ்தான் தான் உட்காந்துட்டு இருக்கான் இந்தியாவுக்குள்ள. இதற்கு பேர் என்னன்னா POK அப்படின்னு சொல்லுவாங்க. POKனா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். என்னது? பாகிஸ்தான் ஆக்குபைட்னா அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. அப்போ நம்ம இந்தியா சுத்தி இத்தனை கண்ட்ரிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேசிக்கா தெரியணும். கிளியரா? ஓகே. இந்தியாவுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? ஓஷன். என்ன ஓஷன்? இந்தியன் ஓஷன். ஓகேவா? ரைட். ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே. ஸ்ரீலங்கா வரைஞ்சிருக்காங்க தெரியுதா, இதான் ஸ்டார்டிங்கை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் அபவுட் உங்களோட பவுண்டரி ரீஜியன். ஸோ இந்தியாவுக்கு பவுண்டரியில இந்தந்த ரீஜியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க யாரு தெரியுதா? இவங்க யாருன்னு தெரியுதா? Who is this? நான் தான். சரியா? ஓகே, திஸ் இஸ் மீ. காலைல தான் ஒரு வீடியோ போட்டேன். ஓகேவா? சரி, இது அப்புறமா நீங்க போய் பாருங்க, உங்க யூடியூப்ல அந்த இதுல போட்டிருப்பேன். ஓகேவா? நீங்க போய் பார்த்துக்கலாம் அப்புறமா. ரைட்டு. ஸோ அடுத்து போவோம்.
சோ இப்ப புரிஞ்சிச்சா எல்லாருக்குமே என்னென்ன ரீஜியன்லாம் இந்தியாவை சுத்தி இருக்கு அப்படின்னு தெரியுதா? ஓகேவா, ஃபைன். உலகத்திலேயே இந்தியா தான் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு உலகத்துல. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் 190 கண்ட்ரிஸ் இருக்கு. கண்ட்ரிஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஒரு வாட்டி பார்த்துடலாம் சரியா, டோன்ட் வரி. ஸோ இருங்க, கண்ட்ரிஸ் ஆஃப், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மேப் பார்த்தோம், வேர்ல்டு மேப் பார்த்தோம் கரெக்டா? வேர்ல்டு மேப்ல அங்கங்க ஒரு ஒரு கொடி போட்டிருக்காங்க தெரியுதா? இந்தியாவில் பாங்க இந்தியன் கொடி இருக்கா, அந்த மாதிரி அங்கங்க ஒரு ஒரு கொடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். புரியுதா இல்லையா என்ன சொல்றேன்னு? ஓகே, இதுல பாருங்க நல்லா தெரியும், அங்கங்க ஒரு ஒரு கலர்ல இருக்கு பாத்தியா, அதெல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட பிளாக். இதுல இந்தியன் பிளாக் எங்கேயாவது இருக்கா? இதுல மிஸ் ஆகுது சரியா. பட் உலகத்துல இத்தனை பிளாக்ஸ் இருக்கு. ஓகேவா, இதுல கண்டுபிடிங்க இந்தியன் பிளாக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. கமான், நல்லா கிட்ட பாருங்க, இந்தியன் பிளாக் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இங்க இருக்கா? 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ? எந்த காலம்ல இருக்கு இந்தியன் பிளாக்? ஸ்லோவா பாருங்க. இங்க இருக்கு தெரியுதா? இங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் இங்க இருக்கு பாருங்க இந்தியன் பிளாக். ஓகேவா, இந்த மாதிரி உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகேவா, சோ இங்க பாருங்க, இதெல்லாமே கண்ட்ரிஸ். ஓகேவா, ரைட்டா? இதுல இந்தியா எத்தனாவது சைஸ் ஆன கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட். இங்க பாருங்களா, இங்க பெருசா இருக்குதாங்க, 1 2 3 4 5, ஆஸ்திரேலியா 6, இங்க பாருங்க இங்க சைனா 6, அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்தியா கொஞ்சம் பெருசா இருக்கா. அந்த மாதிரி சைஸ்ல பாக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சைஸ்ல பார்க்கும். இப்போ நீங்க கூட உங்க வீட்டுல வந்து தோசை சுடுறாங்க இல்லைன்னா சப்பாத்தி சுடுறாங்க சரியா. அப்படி சப்பாத்தி வைக்கும் போது நீங்க சைஸ் பார்ப்பீங்களா? என்னம்மா எனக்கு மட்டும் சின்னதா வச்சிருக்கீங்க, எங்க தங்கச்சி அக்காவுக்கு மட்டும் பெருசா வச்சிருக்கீங்க சைஸ் அப்படின்னு கேட்பீங்களா? அந்த மாதிரி ஒரு 10 சப்பாத்தி சுடுறாங்கன்னா அதுல 7வது சப்பாத்தி தான் இந்தியா. புரியுதா? அவ்வளவு பெரிய சைஸ் இந்தியா அது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஓகே ஃபைன். ஸோ அதுதான் சொல்றாங்க, இந்தியா வந்து ஒரு 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா. எவ்வளோ ஏரியா? ஏரியானா என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஏரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்க ஸ்கொயரு சர்க்கிள்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்றது தான் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே, அதாவது இந்தியா வந்து இப்போ இப்படி பார்த்தோம் இல்லையா, இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடணும். டோட்டலா எவ்வளோ ஏரியா இந்தியா கவர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது உங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அத்தனை கிலோமீட்டர் இருக்காம்பா இந்தியால. புரியுதா? ஓகே, திஸ் இஸ் யுவர் இந்தியாவோட ஏரியா. ரைட்டா? ஓகே, சரி. இந்தியா எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு பாப்போமா? ஒரே நிமிஷம், இங்க பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு படிச்சோம் கரெக்டா இல்லையா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வரையட்டுமா? நடுவுல இப்படி போடுறேன். ஓகே, அண்ட் தென் இப்படி போடுறேன். ஓகே, சரி. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட் சரியா. இன்னொன்னு இந்த கோடு போடலாம், இப்படியும் போடலாம், நடுவுல இப்படி இப்படியும் போடலாம். புரியுதா? இங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்த்தும் ஈஸ்டுக்கு நடுவுல இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இங்க கீழே பாருங்க, சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருந்தா சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருந்தா நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருந்தா சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது இந்தியா எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ எந்த கோட்ல இருக்காங்க?
நார்த் ஈஸ்ட் கோட்ல இருக்காங்க. அப்போ இந்தியா எந்த ரீஜியன்ல எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். சரியா அப்படின்னு சொல்லணும். ஹெமிஸ்பியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் எர்த். சரியா, எர்த்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எந்த லைனை வச்சு பிரிப்பீங்கன்னா ஈக்குவேட்டர் வச்சு பிரிப்பீங்க. ஈக்குவேட்டர்னா சும்மா ஒரு இமேஜினரி லைன். சரியா, ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஈக்குவேட்டருக்கு மேலனா நார்த், ஈக்குவேட்டருக்கு கீழேனா சவுத். ஓகே, சோ இங்க பாருங்க, இங்க நடுவுல வச்சுதானே பாதியா பிரிக்கிறோம். அப்போ பாதியா பிரிக்கிறோம்னா ஒரு ஸ்பியரை பாதியா பிரிக்கிறீங்க. இட் இஸ் கால்ட் as ஹெமிஸ்பியர். புரியுதா? ஒரு ஸ்பியர்னா ரவுண்டு, ரவுண்ட பாதியா பிரிச்சீங்கன்னா ஹெமி அப்படின்னு சொல்லலாம். செமி கூட சொல்லலாம், பட் இங்க ஹெமின்னு யூஸ் பண்றோம். சரியா, அப்போ மேல இருக்கிறதுக்கு பேரு நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, HEMISPHERE ஹெமிஸ்பியர். கீழே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் சவுத் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஓகேவா? ரைட். சோ நம்ம இந்தியா எங்க இருக்கு? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு இந்தியா. ஓகேவா? ஏன்னு தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரீசன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா ஏன் வந்து இந்தியா நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு? ரைட். ஓகே, அடுத்து போலாம். ஓகே, இப்போ வந்து அதான் இங்க கொடுத்துருக்காங்க, நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்தியா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்தியா வந்து பவுண்டரி ஷேர் பண்றாங்க, இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இன்னும் நல்ல கிளியரா பார்ப்போமா இந்தியன் பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு? இங்க இருக்கு பாருங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதா? இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பவுண்டரி என்னென்ன பவுண்டரின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிளியரா தெரியல. இருங்க, கிளியரா ஒரு இமேஜ் எடுக்கலாம். இது ஓகேவா? ரைட். வெள்ளை கலர்ல இருக்குது இந்தியா. இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி எல்லாம் என்ன கலர்ல இருக்கும்னா பிளாக் கலர்ல காமிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ என்னென்ன கண்ட்ரி பாருங்க. இப்போ பவுண்டரினா இந்தியா கூட ஒராசிட்டு இருக்கணும், அதுதான் பவுண்டரி. அப்ப இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தானு இந்தியாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர் தொட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறமா நேபாளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இந்தியாவும் நேபாளும் தொட்டிருப்பாங்க? பூட்டானுக்கு எப்படி தொட்டிருப்பாங்க? இதுதான் பவுண்டரி. இந்த பக்கம் வராது பவுண்டரி. சரியா, வெறும் இந்தியாவுக்கு எங்க தொட்டிருக்கோ அதை மட்டும் தான் பவுண்டரின்னு சொல்லுவோம். சரியா, சைனா வந்து இங்க இருந்து தொடும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரும், அதுக்கப்புறம் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரும் சைனாக்கு. புரியுதா? மியான்மருக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரும். பங்களாதேஷ் பாருங்க, இப்படி இப்படி போய் இப்படி போய் இப்படி 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 அப்படி இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி 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 இப்படின்னு இந்தியா ஃபுல்லா இருக்கு. இதுல எந்த கண்ட்ரி அதிகமா பவுண்டரி ஷேர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த கண்ட்ரி? பாகிஸ்தானா, சைனாவா, நேபாளா, பூட்டானா, பங்களாதேஷா? அதாவது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அத? இப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல அரேஞ்ச் பண்ணிடுவேன். அங்க போய் எல்லாம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவேன், மெஷர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைப்பேன். இதை ஒரு மெஷர் பண்றேன், மெஷர் பண்ணும்போது எனக்கு ஒரு சில கிலோமீட்டர் கிடைக்குது. அதே மாதிரி சைனாது மெஷர் பண்றேன், ஓகே, நேபாள் மெஷர் பண்றேன். அப்படி பண்ணும்போது கடைசியில இந்த பங்களாதேஷ் இருக்கு பாத்தியா, அதை மெஷர் பண்ணும்போது நல்லா நீளமா கிடைக்குது. அப்போ எந்த கண்ட்ரி இந்தியா கூட அதிகமான பவுண்டரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷ் தான் வச்சிருக்காங்க. புரியுதா? ஓகே, சோ யார் வச்சிருக்கா? பங்களாதேஷ் தான் வச்சிருக்காங்க. ஓகே, சோ இங்க பாருங்க, அப்போ பங்களாதேஷ் தான் நம்ம இந்தியா கூட அதிகமான பவுண்டரி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க இருக்கு தெரியுதுங்களா? கிலோமீட்டர் தெரியுதா? இங்க பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எத்தனை கிலோமீட்டர் பவுண்டரி? 3323 கிலோமீட்டர்ஸ். ஆனா இதுவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பவுண்டரி பாருங்க 4096 கிலோமீட்டர்ஸ். அப்ப யார் அதிகம் இருக்கிறதுலயே?
பங்களாதேஷ் தான் அதிகம். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஓகே ரைட் ஃபைன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதான் இங்க சொல்லிருக்காங்க தெரியுதா? லாங்கஸ்ட் பவுண்டரி எந்த கண்ட்ரி கூட வச்சிருக்கோம்? இந்தியா பங்களாதேஷ் கூட வச்சிருக்கோம். பங்களாதேஷ் கூட வச்சிருக்கோம். எவ்வளவுனா 4096 கிலோமீட்டர். ரெண்டாவது ஹையஸ்ட் யாரு கூட வச்சிருக்கோம்? சைனா கூட. சரியா? சைனா கூட எத்தனை கிலோமீட்டர்? 3488 கிலோமீட்டர். அடுத்துதான் பாகிஸ்தான், அடுத்து நேபாள், அடுத்து மியான்மர், அடுத்து பூட்டான், அடுத்து ஆப்கானிஸ்தான். புரியுதா? ஓகே ரைட் ஃபைன். அடுத்து என்ன பார்க்க போறோம்? பீக். நீங்க எல்லாரும் மலையை பார்த்துருப்பீங்க கரெக்டா? உங்க வீட்டு எதிர்க்க இருக்க மலையை சொல்லல, சரியா? இதெல்லாம் எப்படி இருக்கும்னா நல்லா பெருசா இருக்கும். இப்படி இருக்கும் இந்த மலைகள் எல்லாம் தொடர்ச்சியா இப்படி 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 இருக்கும். இதுதான் வந்து இட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கிறது தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இந்த ரேஞ்ச்ல அங்கங்க நீட்ட நீட்டமா எட்டி பார்க்கும். அங்கங்க நீட்ட நீட்டமா எட்டி பார்க்கும். அதற்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீக் அப்படின்னு சொல்லுவோம். பீக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்எல்ஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? மவுண்ட் இல்லைன்னா பீக்னு சொல்லுவோம். தொடர்ச்சியா இப்படி 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 இருந்தா இதுக்கு பேர் தான் ரேஞ்ச். மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல அங்கங்க கூசா இப்படி எட்டி எட்டி பார்க்கும். ஒரு சில மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? மவுண்ட். எம்டின்னு சொல்லலாம் அல்லது MOUNT அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? பீக் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இங்க பாருங்களேன். ஓகே, இது தெரியுதா? தொடர்ந்து இருக்கா? ஹைட் ஹைட்டா இருக்கா? திடீர்னு அங்கங்க ஒன்று எட்டி எட்டி பார்க்குது, தெரியுதா? இதுதான் பீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? இங்க பாருங்க, அங்கங்க பேர் வச்சிருக்காங்க, தெரியுதா? இதுதான் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் கிளியரா வீடியோல காமிச்சிடுறேன். வீடியோ தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே ரைட். இங்க பாருங்க, இதுதான் ஹிமாலயாஸ்குள்ள போறோம் நம்ம எல்லாரும். ஹிமாச்சல் பிரதேஷ் இது, சரியா? we are entering ஹிமாலயாஸ். அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க ஏரியா. அது ரிவர் கங்கா. மலையில இருந்து தண்ணி வருது. சூப்பரா இருக்கா? அங்க பாருங்க தண்ணி கொட்டுது பாருங்க மலையில இருந்து. அப்படியே மேல ஏறுறோம் இப்ப மலையில நம்ம ஸ்லோவா. சரியா? மலைக்கு நடுவுல எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வாங்க ஹிமாலயாஸ்க்கு. புரியுதா? இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறது, இந்தியால இருக்கிறது தான். அங்க பாருங்க, தெரியுதா? அங்க பாரு, உச்சியில தெரியுது, இதுதான் பீக். இதெல்லாம் ரேஞ்சு, மேல ஏறி ஏறி இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் பீக். புரியுதா? ஃபுல்லா பனி. அங்க அது பீக். என்ன பீக் அது? மவுண்ட் எவரெஸ்ட் காமிப்பாங்க லாஸ்ட்ல. இதெல்லாம் ஏறி ஏறி இறங்கி இருக்கு பாத்தியா? இது எல்லாமே ஹிமாலயாஸ் தான். ஆனா ஒரு இடத்துல மட்டும் புள்ளி புள்ளியா காமிக்கிறாங்க. இதோ இந்த மாதிரி உச்சியா ஏறி இருக்க கூசா இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பீக். அங்க பேர் மவுண்ட் எவரெஸ்ட். அதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். புரியுதா? இதுதான் வந்து உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக். இதுதான் மவுண்ட். இதுக்கு பேர் அமா டப்ளம். இது ஒண்ணு பீக், அமா டப்ளம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா.
திஸ் இஸ் யுவர் மவுண்ட் எவரெஸ்ட். இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கா ரியல் மவுண்ட் எவரெஸ்ட். அப்போ மவுண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கோன் மாதிரி இருக்கும், ஐஸ்கிரீம்ல மேல இருக்கும் பாத்தியா, அதே மாதிரி இருக்கும். புரியுதா? இதுதான் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் பாருங்க மேல ஏறி ஏறி கீழே இறங்கி இருக்கு, ஒண்ணு மட்டும் மேல தூக்கி இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப உயரமான மவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். என்னதுங்க? மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ரைட், ஃபைன். அது உலகத்துல. அந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்கு தெரியுமா? மவுண்ட் எவரெஸ்ட் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா எல்லாருக்கும்? எனிஒன் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, காமிக்கிறேன் இருங்க. மவுண்ட் எவரெஸ்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் லொகேட்டட் இன் நேபாள். சரியா? இங்க இருக்கு தெரியுங்க நேபாள். இதுலதான் கூசா மேல ஏறி இருக்கும். இந்தியால கிடையாது மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்கு? நேபாள்ல இருக்கு. ஓகேவா? மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாள்ல இருக்கு. அப்ப இந்தியால ஹையஸ்ட் பீக் என்ன? இந்தியால இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மவுண்ட் K2. சரியா? என்னது? மவுண்ட் K2. காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் மவுண்ட் K2ஓட ஒரு வீடியோ. இதுதான் மவுண்ட் K2. இதுதான் இந்தியால ஹையஸ்ட் பீக். புரியுதா? உலகத்துல ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் எவரெஸ்ட், இந்தியால ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் K2. புரியுதா? ரொம்ப கஷ்டம் ஏறதெல்லாம். நீங்க உங்களால முடிஞ்சா ஏறுங்க ஃபியூச்சர்ல. புரியுதா? இதெல்லாம் ஒரு டேரிங் ஈவெண்ட். இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாகிஸ்தான் கொடி ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. காமிக்கிறேன் பாருங்க. அப்படிதான் ஏறணும் அவங்க. மவுண்ட் K2 எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். சரியா? மாட்டியா? இங்க பாருங்க, இங்க இருக்கு. இது தெரியுதா? இதுதான் இந்தியா. இங்க இருக்கு தெரியுதா? பாகிஸ்தான். நான் ஒன்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல, POK அப்படின்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொன்னா அந்த காஷ்மீருக்குள்ளதான் K2 இருக்கு. இந்த இடத்துல இருக்கு இந்த மலை. புரியுதா? ஓகே. ஆனாலும் இது இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் தான் சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு தெரிஞ்சா போதும். உலகத்துல ஹையஸ்ட் பீக் என்ன சொல்லியிருந்தோம்? இதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக். சரியா? உலகத்தோட ஹையஸ்ட் பீக் என்னது? இட் இஸ் மவுண்ட் எவரெஸ்ட். இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் என்னது? மவுண்ட் K2. அதோட ஹைட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 8611 மீட்டர்ஸ், இல்லனா 8.6 கிலோமீட்டர்னு சொல்லலாம். சரியா? அவ்வளோ 8.6 கிலோமீட்டர் மேல ஏறணும் நம்ம, அப்பதான் அங்க போக முடியும். ஓகே, ரைட். இன்னொன்னு இருக்கு, கஞ்சன்ஜங்கா. என்னங்க? கஞ்சன்ஜங்கா. அது எங்க இருக்குன்னா இந்தியால சிக்கிம்ல இருக்கு. ஓகேவா? இந்தியால எங்க இருக்கு? சிக்கிம்ல இருக்கு. சிக்கிம் எங்க இருக்கு? இங்க தெரியுதா? இங்க பாருங்க, இங்க இருக்கு. கஞ்சன்ஜங்கான்னு போட்டிருக்காங்களா? ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. எங்க ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து மவுண்ட்.
புரியுதா? ட்ரையாங்கல் மாதிரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் மவுண்ட். அப்போ மவுண்ட் கஞ்சன்ஜங்கா எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்குன்னா நேபாள்ல இருக்கு. இங்க பாருங்க மவுண்ட் எவரெஸ்ட் இங்க போட்டிருக்காங்க இல்லையா ஒரு ட்ரையாங்கல், அதுதான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் நேபாள்ல இருக்கு. உலகத்திலேயே பெரிய மவுண்ட் எங்க இருக்குன்னா நேபாள்ல இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேவா? இந்தியால ஹையஸ்ட் பீக் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க K2. K2க்கு அடுத்தபடியா இந்தியால இருக்கிறதுக்கு பேரு கஞ்சன்ஜங்கா. அது எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, கிளியரா எல்லாரும்? இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க இன்னும் கிளியரா. ஓகே ஓகே, கஞ்சன்ஜங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரியுதா? ஃபைன்.